இப்போ நம்ம வந்து இங்கிலீஷ் கீபோர்டில் டைப் பண்ணால் எப்படி ஹிந்தியில் அடிக்கிறது. இப்போ நம்ம ஹிந்தியில் அடிக்கணும் ஆக்சுவலாக, ஆனால் இங்கிலீஷ் ஹிந்தி கீபோர்டு கிடையாது, ஹிந்தி கீபோர்டு அடிக்க தெரியாது. இங்கிலீஷில் அடித்தாக்க எப்படி நம்ம அடிக்கலான்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ எம்எஸ் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது இந்த கீழே எது வரைக்கும் பார்த்தீங்களா, இந்த இடத்துல இங்கே ஈன்னு போட்டுட்டு பாருங்கள் இங்கிலீஷ். இது ஹிந்தியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? இப்போ என்ன பண்ணுறீங்க, மை நேம், இப்போ மை जाता हूँ, ATHA जाता हूँ, HOO हूँ, मैं जाता हूँ. படிச்சாச்சு பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி ஆனா, NA ஆனான்னா வருதல், ஆனா. ஜானான்னா போதல், JANA ஜானா போதல். கானா, KHANA கானா. பார்த்தீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், தேனா, DE அடிக்கிறது பாரு இங்கிலீஷில், NA தேனா வந்துட்டு பாருங்கள். தேனானா கொடுத்தல். ஸோ இங்கிலீஷில் அடிக்கிறோம், அதுக்கான ஹிந்தி வார்த்தை வந்துடுது. ஓகேயா? இப்போ நமக்கு கீபோர்டில் மாற்ற வேண்டாம். இங்கிலீஷ் கீபோர்டை வச்சுட்டு, நமக்கு கீபோர்ட்லேயும் இங்கிலீஷை பார்த்து அடிக்க தெரியாது, இங்கிலீஷில் ஆனால் அடிக்க தெரியும். அதை வச்சுட்டு ஹிந்தியில் நம்ம எப்படி அடிக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேயா? அதான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு பார்த்தீங்களா, இதில் செய்ய வேண்டிய வேலையில் கூகுள் சர்ச்சில் போய் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, கூகுள் சர்ச்சுக்கு போங்க. அதில் போயிட்டு என்ன பண்ணணும், சர்ச்சிங் ப்ளேஸில் கூகுள் ஹிந்தி இன்புட்டு டைப்பு ஜிப்புன்னு அடிங்க. கூகுள் ஹிந்தி இன்புட்டு டைப்பு செட்டப் ஜிப்பு அப்படின்னு அடிச்சிங்கன்னா அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். ஓகேயா? அப்போ என்ன ஒரு ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆகும். இந்த டவுன்லோடு ஃபைல் நான் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா, கூகுள் ஹிந்தி இன்புட் செட்டப் ஜிப்புங்கிற ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். ஸோ அந்த டவுன்லோட் ஆன ஃபைலை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு ஃபோல்டரில் ஒரு ட்ரைவில் போய் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுங்கள். சி ட்ரைவில் ஆப்ரேட்டிங் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அதில் பண்ணாதீங்க. டி ட்ரைவில் போய் வேறு எந்த ட்ரைவ்லையோ உங்களுக்கு எங்கே சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ட்ரைவில் போய் ஒரு ஃபோல்டரை என்ன பேர், ஹிந்தின்னு போட்டுக்கோங்க. ஒரு ஃபோல்டர் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம், ஹிந்தின்னு நான் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஹிந்தின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் இந்த ஃபைலை காப்பி பண்ணி வச்சுருங்க. இந்த ஃபைல் பூரா அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் காப்பி பண்ணி வச்சிடணும். ஒரே ஒரு ஃபைல் தான். திருப்பி அந்த ஃபைலை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ரைட் கிளிக் இதை ஜிப் ஃபைல், அந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் ஹியர், எக்ஸ்ட்ராக்ட் ரைட் கிளிக் பண்ணால் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு புது ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். ஒன் ஃபோல்டர் இஸ் க்ரியேட்டட். என்ன பேர், கூகுள் ஹிந்தி இன்புட் செட்டப்னு அதே ஃபோல்டர்லேயே க்ரியேட் ஆகிடும். ஓகேயா? அந்த ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா 2 ஃபைல் இருக்கும். அந்த 2 ஃபைல் பேர், ஒரு ஃபைல் பேர் கூகுள் இன்புட்டு ஹிந்தி .exe, ரெண்டாவது ஃபைல் பேர் கூகுள் இன்புட்டு டூல்ஸ் .exe. இந்த 2 ஃபைல் இருக்கும். இந்த 2 ஃபைலில் ரெண்டாவது ஃபைலில் முதல்ல இன்ஸ்டால் பண்ணுங்கள். அது என்ன பண்ணணும், அதாவது ரைட் கிளிக் பண்ணுங்கள், கூகுள் இன்புட்டு டூல்ஸ் .exeங்கிற ரைட் கிளிக் பண்ணுங்கள், ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே தானாக இன்ஸ்டால் ஆகிடு. லாஸ்ட்டில் ஃபினிஷ்னு வரும். அந்த ஃபினிஷை கிளிக் அடிச்சிங்கன்னா போகும். அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு சார். ஒரு ஃபைலை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தா போல் என்ன பண்ணுறீங்கன்னா, ரெண்டாவது மேலே இருக்க பாருங்க, கூகுள் இன்புட் ஹிந்தி .exeங்கிற ஃபைல் இருக்குது இல்லையா, அந்த ஃபைலை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணிங்கன்னால் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வரும். அதை போய் ஒரு கிளிக் அடிங்க. கிளிக் அடிச்சிங்கன்னொடனே இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச உடனே ஃபினிஷ் பட்டன் வரும். ஃபினிஷை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான் சார்.
அந்த ஃபைல் இன்ஸ்டலேஷன் முடிச்சாச்சு சார். இப்போ கம்ப்யூட்டர் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் சார். ரீஸ்டார்ட் த கம்ப்யூட்டர். அவ்வளோதான் சார், இன்ஸ்டலேஷன் முடிஞ்சாச்சு. ரீபூட்டு முடிந்த பிறகு டெஸ்க்டாப் வந்த உடனே ஆன் த ரைட் கிளிக் டாஸ்க் பார் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் கிளிக் டாஸ்க் பாரில் இஎன்னு இல்லைன்னா ஹெச்ஐன்னு வரும். இஎன் இல்லைன்னா ஹெச்ஐன்னு தோணும். இது இருக்குது பாருங்கள், இங்கே கீழே பாருங்கள், இது தெரியுது பார்த்தீங்களா. இந்த இஎன்ஹெச்ஐ இஎன் தான் இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸு. அதை கிளிக் அடிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் ஹிந்தி இருக்கும், அந்த ஹிந்தியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ ஹெச்ஐ வந்தாச்சு. இப்போ இங்கே தெரியுது பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் கீபோர்டில் டைப் அடிச்சிங்கன்னால் இங்கிலீஷில் டைப் ஆகும். ஓகே, அதை இப்போ சாம்பிள் எப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம. இப்போ அந்த இங்கிலீஷில் எப்படி டைப் ஆகுதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் நம்ம. இப்போ இவ்வளோ தான் சார், வேலை முடிஞ்சு போச்சு. இதை பார்ப்போம். அடுத்தப்போல் இங்கிலீஷில் இப்போ எம்எஸ் ஆஃபீஸில் டைப் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், வேர்டை ஓப்பன் பண்ணிப்போம். வேர்டை ஓப்பன் பண்ணியாச்சுனாக்கா இந்த லெட்டரை நீங்கள் பெரிய சைஸாக மாற்றிக்கோங்க. ஓகே, பாயிண்ட்டை கூட்டுங்க. என்ன பாயிண்ட்டு கூட்டலாம், ஒரு 20 பாயிண்ட்டை கூட்டுங்க. உங்களுக்கு தெரியறதுக்காக பெருசாக பண்ணுங்கிறதுனால நான் பெருசாக வச்சுருக்கேன். ஓகே, இப்போ டைப் அடிக்க போகிறோம். என்ன அடிக்கிறோம், ராம்னு அடிக்கிறோம். RAM, ராம். ராம். அடுத்தது ராம் ஆத்தா ஹே அப்படின்னு அடிக்கிறோம். ATHA ஆத்தா. இது வரைக்கும் பாருங்கள், ஆத்தா. ஹே HAI ஹே. ராமன் வருகிறான், ராம் ஆத்தா ஹே. ராம் தேத்தா ஹே, ராமன் கொடுக்கிறான். RAM, ராம். தேத்தா ஹே, DETHA தேத்தா ஹே. ஸ்பேஸ் அடிச்சிருங்க, HA ராம் தேத்தா. பார்த்தீங்களா, ஹிந்தியில் அடித்தாச்சு இல்லையா. நீங்கள் இங்கிலீஷ் கீபோர்டை வச்சுட்டு நீங்கள் ஹிந்தியில் அடிக்கலாம். இது வெரி சிம்பிள் ப்ராசஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ அதை இப்போ பண்ணி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இந்த செயலை என்ன பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணி நான் ஏற்கனவே பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு இப்போ இன்ஸ்டால் பண்ணி காமிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃப்ரெஷ்ஷாக டவுன்லோட் பண்ணி அதை செயல்படுத்த போகிறோம். முதல்ல விஷயத்தை சொன்னேன். இப்போது இன்ஸ்டால் பண்ணி எப்படி நம்ம செயல்படுத்துறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ கூகுள் சர்ச்சுக்கு போங்க. கூகுளில் போய் சர்ச்சில் என்ன அடிக்கிறீங்க, Ctrl+C காப்பி பண்ணிவிட்டு சர்ச்சுக்கு போங்க. இப்போ கூகுள் சர்ச்சில் போய் கூகுள் சர்ச்சு இப்போ கூகுள் சர்ச்சுக்கு வந்தாச்சு. கூகுள் சர்ச்சில் போய் இதற்கு பாருங்க, கூகுள் ஹிந்தி இன்புட்டு செட்டப் அடிச்சாச்சா. இந்த மாதிரி அடிச்சுட்டு சர்ச்சு போடுங்க. ஓகே, சர்ச் ஒன்று வந்துட்டு பாருங்கள். கூகுள் எங்கே வந்திருக்கு, கூகுள் ஹிந்தி இன்புட் சர்ச். அப்போ வந்துட்டா இதை என்ன பண்ணுறீங்க, ஒரு கிளிக் அடிங்க. இப்போ தான் டவுன்லோட் ஆகிருக்கு. டவுன்லோட் ஆகிட்டு தான் இந்த ஃபைலை இப்போது ரைட் கிளிக் ஷோ இன் ஃபோல்டர். இப்போ இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைலை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் நான் என்ன பண்ணுறேன், ஸ்டோரேஜ் சி ட்ரைவில் இந்த ட்ரைவில் ஹிந்தின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நியூ ஃபோல்டர் ஹிந்தி HINDI. இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பேஸ்ட். அவ்வளோதான் சார். இப்போ பார்த்தீங்களா, கூகுள் ஹிந்தி இன்புட் ஜிபிள் ஃபைல் ஓப்பன் ஆகிட்டு தான். இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே என்ன போட்டிருக்கு, செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு இருக்குது பாருங்கள். எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் இந்த ஃபோல்டர்லேயே க்ரியேட் ஆகிடும். கிளிக் அடிங்க. பார்த்தீங்களா, இப்போ என்னாச்சு, ஒரு ஃபோல்டர் வந்துட்டு பாருங்கள். கூகுள் ஹிந்தி இன்புட் செட்டப்னு ஒரு ஃபோல்டர் வந்தாச்சா. இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண 2 ஃபைல் இருக்குது பாருங்கள். கூகுள்
இன்புட் hindi.exe, கூகுள் இன்புட் டூல்ஸ்.exe. இப்போ இந்த 2 ஃபைல் வந்த பிறகு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபைலை இன்ஸ்டால் பண்ணுறோம். கூகுள் input.exeங்கிற ஃபைலை இன்ஸ்டால் பண்ணுறோம். ரைட் கிளிக் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணுங்கள், ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிளிக் அடிங்க. அடுத்தது எஸ். அதுதான் சார் இன்ஸ்டால் ஆகிட்டு சார், பார்த்தீங்களா? இப்போ ஃபினிஷ். அதுக்கு அடுத்தா போல் மேலே இருக்குது பாருங்கள், அந்த ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணுங்கள், ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிளிக் அடிங்க, எஸ் கொடுங்க. ஒரே செகண்டில் இன்ஸ்டால் ஆகிட்டு பாருங்கள், வேலை முடிஞ்சு போச்சு சார். அவ்வளோதான் சார். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்தா போல் க்ளோஸ் பண்ணுங்கள். வேலை முடிஞ்சு போச்சு. இப்போது இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போது ரீஸ்டார்ட் பண்ணணும். ஆட்டு செலக்டு ரீஸ்டார்ட். ரீஸ்டார்ட் கிளிக் அடித்த உடனே ரீஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வந்துட்டு பாருங்கள். இப்போது நமக்கு இந்த இஎன் அப்படின்னு வந்திருக்கு. இதை கிளிக் அடிச்சிங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இஎன்கிறது இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸு, ஹெச்ஐங்கிறது ஹிந்தி இந்தியா. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எம்எஸ் ஆஃபீஸில் லெட்டர் அடிக்க போகிறோம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகேயா? இப்போ நம்ம என்ன பண்ணோன்னு கேட்டிங்கனாக்கா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 26 பாயிண்ட் வச்சுங்க. இப்போ நம்ம ஹிந்தியில் அடிக்கணும் நமக்கு. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இங்கிலீஷில் தான் அடிக்க போகிறோம். ஹிந்தியில் வரப்போது பாருங்கள். மே இங்கே வரல. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், எம்எஸ் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணின உடனே இங்கே மாற்றிக்கோங்க. இதை ஹிந்தின்னு மாற்றுங்க. மாற்றினோடனே இங்கே வந்துடுது பாருங்கள். ஹிந்தின்னு மாற்றினோடனே இங்கே ஒரு ஐக்கான் வருது பார்த்தீங்களா, ஹிந்தி கீபோர்டு. இப்போ பாருங்கள், ஹிந்தியில் அடிக்கிறோம். எம்இ அடித்த உடனே வந்தாச்சு இல்லையா, மே. आता हूँ, आता हूँ, मैं आता हूँ. HOT வந்துட்டு பாருங்க. தான் சார், வருதா சார்? ஸோ இந்த மாதிரி நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணுற பார்த்துங்க, ஹிந்தி இருக்கணும், இந்த கீபோர்டு வந்துருக்கணும். இனிமேல் நீங்கள் இங்கிலீஷ்லேயே டைப் அடிச்சுட்டு ஹிந்தியில் அடிக்கலாம். ஓகேயா? ராம், ராம் RAM ஹிந்தியில் அடிக்கிறீங்க, இங்கிலீஷில் அடிக்கிறீங்க, ராம் வந்துட்டு பாருங்கள். அவ்வளோதான் சார். இதுதான் சார். நீங்கள் இங்கிலீஷ் டைப்பை வச்சுட்டு ஹிந்தியில் அடிக்கலாம். இது சாம்பிளுக்கு ஹிந்தியில் கொடுத்துருங்க. என்ன லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் அடிக்கலாம். அதுக்கான இதை இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம கூகுளில் போய் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.